வணக்கம். ஆன்மீக மீடியா நேயர்களுக்கு இன்று நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, குலதெய்வம் வழிபாடு வேணுமா? கண்டிப்பா பண்ணணுமா? குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்றது? அத பத்தி பேச போறோம். பொதுவா குலதெய்வம் வழிபாட சொல்வாங்க. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாதே கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், முதல்ல நம்ம குலதெய்வத்னா அவர் குலதெய்வம் மூலியமா தான் அந்த தெய்வத்தை அடைய முடியும். குலதெய்வம்ங்கிறது நமக்கு எல்லா இடத்திலும் முழு பாதுகாப்புள்ள குலதெய்வம். குலதெய்வத்தை ஏன் கும்பிடணும்? நல்லது, கெட்டது எதுவாக இருந்தாலும், குலதெய்வம்ங்கிறது வேற யாரும் கிடையாது. நம் குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் தான் அந்த குலதெய்வம். அப்ப நம்ம வீட்ல இருக்கிறவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்களா? நம்ம மேல அக்கறையா இருப்பாங்களான்னா, கண்டிப்பா அக்கறையா இருப்பாங்க. பொதுவான ஒரு நல்ல மனுஷன் ஊருக்கெல்லாம் அக்கறையா இருப்பான்னா, எல்லாரையும் பார்ப்பாங்க. நம்ம குலதெய்வம் நம்ம குடும்பத்தை நேரடியா பார்க்கும். அதனால தான் குலதெய்வ வழிபாடு வேணுங்கிறது. ஒவ்வொரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது குலதெய்வத்தை வேண்டி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா கூட பத்திரிக்கை குலதெய்வம் கோயில்ல ஏன் வைக்கிறோம்? அப்ப நம்ம முன்னோர்கள் முதல் தகவல் யாருக்கு சொல்லணும்? முன்னோர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக வைக்கிறோம். சில பேருக்கு குலதெய்வம் தெரியலையா, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. அவங்க கூடிய மட்டும் அவங்களுடைய சந்ததிகள், அவங்களுடைய உறவு முறைகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா, இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் இருக்கு. எனக்கு குலதெய்வம் ஒரு ஒரு தெய்வமா இருக்கும். இஷ்ட தெய்வம் முருகனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம். அப்படி இஷ்ட தெய்வத்த நம்ம குலதெய்வமா ஆக்கி கும்பிடலாம். அதுல ஒண்ணும் தவறில்ல. நீங்க அதே மாரி பெண் தெய்வம் எல்லாருக்கும் வேணும்னா, உங்களுடைய வீட்டிலேயே யாராவது பெரியவங்கள் நம்ம காலம் சென்ற பெரியவர்கள் பெண்கள் இருந்தாங்கன்னா, அவங்கள கூட நீங்க குலதெய்வமா கும்பிடலாம். கும்பிட்டா நல்லாருக்கும். குலதெய்வ வழிபாடு இல்லை என்றால், நமக்கு எந்த ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு தடைபடும். இப்ப நம்ம ஒரு முதல் ஆ கு கு யார கும்பிடணுமோ, குலதெய்வத்த தான் கும்பிடணும். அங்கருந்து தான் நம்ம எல்லா இடத்துக்கும் போணும். நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போனா கூட, நம்ம அங்க எடுத்து கும்பிடும்போது, குலதெய்வத்து மூலியமா தான் சிவன பார்க்க முடியுமே ஒழிய, நேரடியா நம்ம சிவன பார்க்க முடியாது. சிவன் கிட்ட இருந்து நமக்கு நேரடியா ஒரு பலன் வருதான்னா, குலதெய்வத்துக்கிட்ட வந்து தான் நம்மகிட்ட வருமே ஒழிய, நேரடியா நம்மகிட்ட வராது. அதனால என்னைக்குமே குலதெய்வ வழிபாட யாரும் மறக்க வேண்டாம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.